வரலாற்றிலேயே மிகவும் தூய்மையான புரட்சியாளர் தனது சொந்த கத்தியால் வெட்டப்பட்டார். இது 1794. பாரிஸ் பிரான்ஸ், ஒரு வழக்கறிஞர், இப்போது புரட்சியின் தலைவர் மற்றும் கெட்டுப்போகாதவர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் பொது பாதுகாப்பு குழுவை உருவாக்குகிறார், புரட்சி நீதிமன்றங்களை நிறுவுகிறார். 16,000 பேர் கில்லட்டினில் மரணமடைகிறார்கள். அவரது பேச்சுகள் யாரையும் மரணத்திற்கு அனுப்ப முடியும். சக்தி வாய்ந்த அரசியல்வாதிகள் கூட அவரை பயப்படுகிறார்கள். மாத கணக்கில் அவர் தொட முடியாதவராக இருந்தார். ஆனால் அவர் சந்தேக நோயால் பாதிக்கப்படுகிறார். மற்ற உறுப்பினர்களை மரணத்தால் அச்சுறுத்த ஆரம்பிக்கிறார். ஜூலை மாதம் அவர்கள் உணர்கிறார்கள், யாரும் பாதுகாப்பாக இல்லை. புரட்சி கூட்டம் அவரை கைது செய்ய வாக்களிக்கிறது. 24 மணி நேரத்திற்குள் அவரே கில்லட்டினில் ஏறுகிறார். தனது சொந்த பயங்கரவாதத்தால் அழிக்கப்பட்ட தூய்மையான புரட்சியாளர் மாக்சிமிலியன் ரோபஸ்பியர்.